ஹாய் மை லவபிள் ஃபேமிலிஸ், வெல்கம் டு லாக் வித் லவ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எங்களோட 10th மந்த் ஆனிவர்சரி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சடனாக ஆஃப்டர்நூன் கோட் மூவி போகலான்னு பிளான் பண்ணி கிளம்பிட்டோம். இந்த தேட்டர் எங்கள் வீட்டிலேருந்து 10 to 15 minutes 1:30க்கே மூவிக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் வெளியில் ஒர்க் இருந்தனால அவர் வீட்டுக்கு வரக்கே 1:40க்கு மேலே ஆயிடுச்சு. ஹரிபரியாக கிளம்பி தேட்டர் போய் ரீச் ஆகிறதுக்கு 2:10 ஆயிடுச்சு. இந்த மூவியில் விஜய் அண்ணாவும் மற்ற எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஓவரால் நம்ம தளபதி படம் சூப்பராக இருந்துச்சு. மூவி முடிச்சுட்டு கொஞ்சம் பர்ச்சேசிங் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். நைட்டு டின்னர் வந்துட்டு பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் பண்ணியிருந்தோம். இந்த டைம் பன்னீர் கிரேவி வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கோம். சிம்பிளாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க பார்க்கலாமா? இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் 2 to 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு பன்னீரை க்யூபாக கட் பண்ணி அதில் போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டர் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருங்க. பன்னீர் வந்துட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அதே ஆயிலில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் 3 எடுத்துக்கோங்க. அது குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆயிலில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் 3 பல் பூண்டு எடுத்து நல்லா தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் வெங்காயம் வதங்கும் போதே கொஞ்சம் கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். இப்போது கரம் மசாலா 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 ஸ்பூன், மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அடித்து வச்சுருக்க தக்காளி பேஸ்ட் எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நான் அப்போ போட மறந்துட்டேன், இப்போ நீங்கள் போட்டுக்கோங்க. டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகா முழுசாக ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு நல்லா கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மேத்தி ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் கிரேவிக்கு வந்து இது கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சப்பாத்தி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஆயில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. சப்பாத்தி போடுறதுக்கு ஒரு 45 minutes முன்னாடியே சப்பாத்தி மாவு வந்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ கொஞ்சம் சப்பாத்தி நல்லா வரும். நல்லா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம பன்னீர் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.